அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிக்கிற மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப திமிரா பேசுகிறார், ஆணவமாக பேசுகிறார். அவருக்கு நான் மிகுந்த மரியாதையோடு சொல்கிறேன். அவர் எப்படின்னா, அவருக்கு என்ன பழக்கம்னா, சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். புதுசாக புது ஹோட்டல் திறந்த உடனே முதல்ல போய் உட்காந்து சாப்பிடுவான். ஏன்னா முதல் நாள் அந்த ஸ்வீட் ஒன்று வைப்பான் இலவசமாக, அதை போய் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த ஹோட்டல் திறக்கிறானோ அதெல்லாம் போய் சாப்பிட்டு முதல் நாளே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி அரசியலில் சில பேர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் முதல்ல போய் கையெழுத்து போட்டு வர பழக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆதவ அர்ஜுனா. முதல்ல நம்மக்கிட்ட கையெழுத்து போட்டான், கையெழுத்து செல்லில் போடான்னு அனுப்பிச்சு விட்டோம். அடுத்து விசிகே கிட்ட போறார், அவர் பக்கத்தில் வச்சுன்னு கொஞ்சினார். ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாருன்னு நினைச்சாரு, கொடுக்கல. உடனே அதிமுக போய் அப்ளிகேஷன் போட்டார். எடப்பாடியை ஒரே விஷயத்தில் நான் பாராட்டுறேன், அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். பல பேர் ஏற்றுக்கணும் எடப்பாடி. அந்த வகையில் அவரை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவர் தான் நான் நினைக்கிறேன். பார்த்த அடையாளம், இவன் முகமே சரியில்லை, ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்கா, ரொம்ப நெளிகிறான். ரொம்ப நெளிருன்னு நம்பவே கூடாது. அவன் தான் முதல்ல முதுகில் குத்துவான். தயவுசெய்து யாரும் பொம்பளை ஆம்பளை இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுவுற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளை நம்பக்கூடாது. அதுபோல் இந்த மாதிரி நெளிஞ்சு கிழிஞ்சு வந்து வர்ற மாதிரி அவன் எடப்பாடி கிட்ட போனவனே இல்லை நோ வேக்கன்சின்னு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் டிவிக்கில் போய் சேர்ந்தார். ஆக இப்போ டெம்பரரியாக அங்கே இருக்கார். நான் சொன்னது மாதிரி புது ஹோட்டலில் ஆரம்பித்தா முதல்ல சபை அண்ணாமலை புது ஹோட்டலில் ஆரம்பிக்க போகிறார். ஆக விஜய் இவரை கட்டி போடுறது நல்லது. புது ஹோட்டல் ஆரம்பித்தோன்னு அங்கேயும் சாப்பிட போட்டாலும் போயிடுவான். அவர் திமுகவுக்கு சவால் விடுறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது. கீழ்த்தரமாக பேசினால் அதை விட கீழ்த்தரமாக பேசுறதுக்கு எங்கிட்ட ஆள் இருக்கு.